Hi friends, welcome to VividTech. கண்டிப்பா நம்ம Facebook வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ Facebookல வந்து நம்மளுடைய கவர் ஃபோட்டோ வந்து நம்ம அப்டேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இந்த கவர் ஃபோட்டோ வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்றது? இல்லாட்டி உங்களுக்கு ரிமூவ் பண்ற ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு. ரிமூவ் பண்ண எப்படின்னு தெரியல. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம Facebookல கவர் ஃபோட்டோவை எப்படி ஈஸியா ரிமூவ் பண்ணலாம் இல்லாட்டி delete பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வந்து போட்டிருக்கீங்க. ஸோ கவர் ஃபோட்டோவும் போட்டிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு கவர் ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃபேஸ்புக் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மெனுவுக்கு வந்து போயிருங்க. போனதுக்கு அப்புறமா வந்து இங்க பார்க்கலாம் உங்களுடைய ப்ரொஃபைலோட நேம் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை வந்து ஒருக்கா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்க உங்களுடைய கவர் போட்டோ வந்து உங்களால பார்க்க முடியும். ஸோ அந்த கவர் போட்டோவை நீங்க என்ன பண்ணணும்னா இப்ப கிளிக் பண்ணணும். இப்படி கிளிக் பண்ணோடனே சி கவர் போட்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா மேல கார்னர்ல பாப்பீங்களா இருந்துச்சுன்னா 3 டாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்க delete photo அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே are you sure want to delete this photo அப்படின்றது காட்டும். ஸோ அதுக்கு delete அப்படின்றத கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் கவர் ஃபோட்டோ வந்து delete ஆகிரும், ரிமூவ் ஆகிரும். ஸோ இப்படித்தான் ஃபேஸ்புக்கில் கவர் ஃபோட்டோ வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.